ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கோதுமை மாவை வச்சு ரொம்ப காரசாரமான ஒரு ஸ்நாக்ஸ் செய்யலாம். இது செய்கிறது ரொம்ப ஈஸிங்க. ஒரு அரை மணி நேரத்தில் செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒரு பவுலில் 1 கப் கோதுமை மாவை எடுத்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் ஜீரகம், இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்க்கலாம். நான் 1/2 டீஸ்பூன் சேர்க்குறேன். கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. அப்புறமா இதில் எண்ணெயை சூடாக்கி சேர்க்கணும். நான் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறேன். இந்த மாதிரி ஏன் செய்கிறோன்னா, நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணும்போது எண்ணெய் குடிக்காமல் இருக்கும். அதுவும் நல்லா மொறுமொறுன்னு வரத்துக்காகவும் நம்ம இந்த மாதிரி எண்ணெயை காய்ச்சி மாவில் சேர்க்கணும். அந்த எண்ணெயை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவு பிசைவோம்ல, அந்த மாதிரி பிசைஞ்சிக்கலாங்க. கொஞ்சம் டைட்டாகவே இருக்கட்டும். பூரிக்கு பிசைகிற மாதிரி இருந்தால் ஓகே. சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரி ரொம்ப இலக்கமாக பிசைய வேணாம். இந்த மாதிரி கொஞ்சம் டைட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். இதை அப்படியே மூடி போட்டு ஒரு 15 மினிட்ஸ் ஓரமாக வச்சிடலாம். அதுக்கப்புறமா இதை நம்ம சப்பாத்தியை விட ரொம்ப மெல்லிஸாக உருட்டிக்கலாங்க. இப்போ பாதி மாவு எடுத்து வச்சுட்டு நம்ம கொஞ்சம் மாவு தூவி விட்டு சப்பாத்திக்கு உருட்டுற மாதிரி உருட்டிக்கலாம். ஆனால் மொத்தமாக இருக்கக்கூடாது. மொத்தமாக இருந்துச்சுன்னா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறமா மொறுன்னு வராது. அதனால் நல்லா சிப்ஸ் மாதிரி வரணுன்னா மெல்லிஸாக உருட்டிக்கலாங்க. எவ்வளோ மெல்லிஸாக உருட்ட முடியுமோ அவ்வளோ மெல்லிஸாக உருட்டிட்டு நம்மளுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரவுண்டாக வேணுமா இல்லை ஸ்கொயராக வேணுமா, டைமண்ட், அந்த மாதிரி எந்த ஷேப்பில் வேணால் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி ஓரத்தில் கட் பண்ணி எடுத்துட்டு நான் இன்றைக்கி டைமண்டாக தான் கட் பண்ணுறேன். இப்படி கட் பண்ணிக்கலாங்க. ரொம்ப ஈஸிங்க இது செய்கிறது. வீட்டில் இருக்க பொருள் வச்சு தான் நம்ம செய்கிறோம். எதுவுமே எக்ஸ்ட்ராவாக தேவைப்படாதுங்க. கோதுமை மாவு நம்ம எப்போயுமே வீட்டில் வச்சுருப்போம். அதை வச்சு நம்ம ஈஸியாக ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சிடலாம். இந்த மாதிரி ட்ரையாங்கிளாக கூட செஞ்சுக்கலாம். இல்லைன்னா குட்டி குட்டி ரெக்டாங்கிள் எப்படி வேணால் செஞ்சுக்கலாங்க. ஃபேன்சியாக தான் சாப்பிடுவாங்க பசங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் டைமண்ட் இல்லை ரெக்டாங்கிள், சர்க்கிள் அந்த மாதிரி ஷேப்பில் செஞ்சு கொடுக்கலாம். இல்லை எப்படி வேணால் செஞ்சு கொடுத்தா பசங்க சாப்பிட்ருவாங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்ட ஷேப்பில் செய்யலாம். இந்த மாதிரி ஸ்ட்ரிப்ஸாக கூட ஓலை பக்கோடா செய்வோம்ல, அந்த மாதிரி கூட செஞ்சிடலாங்க. நல்லாயிருக்கும். இப்போது எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு, எண்ணெய் மீடியம் டு ஹாட் அந்த ரேஞ்சில் தாங்க இருக்கணும். அப்போ தான் நல்லா மொறுன்னு ஃப்ரை ஆகி வரும். நம்ம செஞ்சு வச்சது எல்லாத்தையும் இதில் சேர்த்துடலாம். நல்லா திருப்பி விட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் இல்லைங்க, அதை விட இன்னும் கொஞ்சம் ப்ரௌன் ஆகணும். அப்போ தான் அந்த மொறுப்பு அப்படியே இருக்கும். இப்போ நம்ம உருட்டி வச்சதெல்லாம் எடுத்துடலாம். இந்த ஸ்ட்ரிப்ஸ் மாதிரி போட்டோம்ல ஓலை பக்கோடா மாதிரி, அதுவும் நல்லா சூப்பராக இருந்துச்சுங்க. அது செய்கிறது ரொம்ப ஈஸி. டக்குன்னு செஞ்சிடலாம். இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணுறதை விட. முன்னாடி எடுத்து வச்சோம்ல பாதி மாவு, அதில் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு முன்னாடி செஞ்ச மாதிரியே உருட்டி கட் பண்ணி எடுத்துடலாங்க. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ எல்லாமே செஞ்சு முடிச்சாச்சு. பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக சத்தம் கேட்குது. உடச்சி பாருங்க எவ்வளோ மொறுன்னு இருக்குது. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.